எல்லாருக்கும் வணக்கம். நான் சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருந்த வீட்டில் என் பையனும் வீட்டில் இருந்தான். ஸோ அவன் சொன்னான், டடா எனக்கு ஒரு நூடுல்ஸ் பண்ணி கொடு டடான்னு சொன்னான். எனக்கும் ஐடியா இல்லை எப்படி பண்ணுறதுன்னு. நான் வெளியே போய் வாங்குவேன் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம். ஸோ அவங்க பண்ணுறது நான் பார்ப்பேன் என்னென்ன போடுவாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லி யோசித்து வீட்டில் இருக்கிற நூடுல்ஸு என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். நூடுல்ஸ் இருந்துச்சு, முட்டை இருந்துச்சு, ஆனியன் இருந்துச்சு, கொஞ்சம் மசாலாங்க இருந்துச்சு. ஓகே, இதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி சரின்னு சொல்லி நூடுல்ஸ் எடுத்து ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டேன். கொஞ்சம் 2 மினிட்ஸ் ஆயிருந்தோ அந்த நூடுல்ஸு ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் பார்த்து எடுத்துகிட்டு செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து எண்ணெய், முட்டை, வெஜிடபிள்ஸ் இல்லை அந்த டைமில் என்கிட்ட. ஸோ அதனால் வேறு ப்ளெயின் நூடுல்ஸு, அதாவது எக்கு, ஆனியனு இப்படி போட்டு ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டேன். நூடுல்ஸ் ஆகிருந்தோ அது மேலே மசாலாங்க போட்டு உப்பு போட்டு அது நூடுல்ஸ் மேலே கொஞ்சம் சோயா சாஸு போட்டு நல்லா கிளறினேன். பண்ண ஐடியாவே இல்லை, எப்படி வரும்னு ட்ரை பண்ணலான்னு அப்படி ட்ரை பண்ணேன். ஸோ முயற்சி பண்ணலாமே நம்ம கையில் ஆகுதான்னு அப்படின்னு சும்மா அப்படி ட்ரை பண்ணியது தான். ஓகே, அப்படி ட்ரை பண்ணேன். பார்த்தாக்கா பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். எப்படி அப்படி இப்படி கலக்கி பார்த்தாக்கா நூடுல்ஸ் ஸ்டைலில் வந்திருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நான் போய் நூடுல்ஸ் பண்ணிட்டேன் நான். பாருங்கள் எப்படி இருக்குது நூடுல்ஸு. ஓகே ஃபைன், நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு மனசுக்கு தைரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பையனை கூப்பிட்டு, ரெடியாக இருக்குது நூடுல்ஸு, வந்து சாப்பிட்டு பாரா, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொன்னேன். ஓகே டாடா வரேன்னு சொல்லி வந்து டேஸ்ட் பண்ணுறான். டேஸ்ட் பண்ணால், டடா சூப்பராக இருக்குது டடா அப்படின்னு சொன்னான். எனக்கு அதை கேட்டுருந்தோ ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வ்ளாக் முடிக்குது.